ஹலோ, நான் ஸ்ரவந்த் குமார். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ், டைப்ஸ் ஆஃப் பேட்டரிஸ். டைப்ஸ் ஆஃப் பேட்டரிஸில் மட்டும் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து பிரைமரி, இன்னொன்று செகண்டரி. பிரைமரி வந்து நான் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ், செகண்டரி பேட்டரிஸ் வந்து ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். ஸோ பிரைமரி பேட்டரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டூ டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து லெக்லாங் செல், இன்னொன்று வந்து மெர்க்குரி செல். ஃபர்ஸ்ட் லெக்லாங் செல்லை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அது என்ன டைப் ஆஃப் செல்னா நான் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு பிரைமரி செல். அதோட இஎம்எஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி செல். அதோட இஎம்எஃப் வந்து 1.5 volts. ஸோ அதோட செல் நோட்டேஷன் என்னன்னா ஆனோட்ல வந்து ஜிங்க் அண்ட் கேத்தோட்ல வந்து NH3. ஸோ ஜிங்க் அப்புறம் அது வந்து Zn2+, அப்புறம் இங்கே வந்து NH3 வந்து NH4+. இது வந்து ஆனோட் ஹாஃப் ஆஃப் செல், அது கேத்தோட் ஹாஃப் ஆஃப் செல். நெக்ஸ்ட் கேத்தோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட் ராட் வித் மேங்கனீஸ் ஆக்சைடு. ஆனோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிங்க் கண்டெய்னர். எலக்ட்ரோலைட் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா NH4Cl அண்ட் ஜிங்க் குளோரைடு இன் வாட்டர். அப்புறம் ஆக்சிடேஷன், ஆனோட்ல நடக்கிற ஆக்சிடேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் வந்து Zn2+ ஆகுது, அதாவது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆகுது, அதுதான் வந்து ஆக்சிடேஷன். ஸோ ஜிங்க் வந்து ஜிங்க் 2+, அப்புறம் +2 எலக்ட்ரான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரிடக்ஷன், கேத்தோட்ல வந்து ரிடக்ஷன் நடக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2NH4+, அதாவது அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான், அதுதான் வந்து ரிடக்ஷன். 2NH4+ plus 2 electron gives 2NH3 plus H2. இது வந்து ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன். இன்னும் நீங்க இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா H2 plus 2 manganese oxide gives Mn2O3 plus H2O. இங்க வந்து எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகல, பட் இங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த H2 கேஸ் வந்து MnO2 கேஸோட ரியாக்ட் ஆகி Mn2O3 ஆகுது. இந்த Mn2O2 ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா +4. Mn2O3 ஓட ஆக்சிடேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா +3. இல்ல அது एक्चुअली Mn, the oxidation number of manganese in manganese oxide MnO2 is +4. அதே மாதிரி the oxidation state of manganese in Mn2O3 is +3. ஓகேவா? என்டையர் இதை சொல்லக்கூடாது, அந்த பர்டிகுலர் மெட்டலுக்கு மட்டும்தான் அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் +4 becomes +3. So reduction. Oxidation number வந்து decrease ஆவறதுனால இது வந்து reduction. So you meant to say both are reduction, is it not? Yes sir. Okay, good. Next கடைசியா பாத்தீங்கன்னா செல் ரியாக்ஷன். இத வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷனையும் ரிடக்ஷன் ரியாக்ஷனையும் சேர்த்து ஆட் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ்லாம் கேன்சல் ஆகி கிடைக்கிற ரியாக்ஷன். இங்க ஜிங்க் வந்து 2 zinc plus 2 NH4 plus 2 MnO2 gives zinc 2+ plus Mn2O3 plus H2O plus 2 NH3. மொத்த அதாவது ஆக்சிடேஷன் plus reduction gives the overall cell reaction. நெக்ஸ்ட் இங்க மெர்க்குரி செல்லோட அது வந்து ஒரு பிரைமரி செல். அதோட EMF is roughly equal to 1.35 volt. இதோட செல் நோட்டேஷன் பாத்தீங்கன்னா ஆனோட் ஹாஃப் செல்ல வந்து Zn and Zn2+ இருக்கும். கேத்தோட் ஹாஃப் ஆஃப் செல்ல வந்து Hg2+ and Hg மெர்க்குரி இருக்கும். இங்க ஆனோட் வந்து ஜிங்க், கேத்தோட் வந்து Hg. அந்த டபுள் ஸ்லாஷ் போட்டுருக்கோம்ல, அது என்னது? அது சால்ட் பிரிட்ஜ். நெக்ஸ்ட் ஆனோட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் அமால்கமேட்டட் வித் Hg, மெர்க்குரி. ஜிங்க் அமால்கமேட்டட் வித் மெர்க்குரி. எலக்ட்ரோலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆஃப் ஆக்சுவலா ஜிங்க் அமால்கமேட்டட் வித் மெர்க்குரி அப்படினா அதாவது எனி மெட்டல் இன் காம்பினேஷன் வித் மெர்க்குரியை நம்ம என்ன சொல்றோம்? அமால்கம்னு சொல்றோம். அதுல கரைஞ்சிரும், அதுதான் அமால்கம். அந்த சொல்யூஷனை அமால்கம்னு சொல்றோம். எலக்ட்ரோலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஜிங்க் ஆக்சைடு. சாரி, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஜிங்க் ஆக்சைடு. ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் plus 2OH-. இந்த 2OH- வந்து நமக்கு இந்த KOH ல இருந்து வந்திருக்கு. gives ZnO plus H2 plus 2 electron. இங்க ஜிங்கோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ஆக்ஸிஜன் அண்ட் 0 and இங்க ஜிங்கோட ஆக்சிடேஷன் நம்பர் இன் ZnO ஜிங்க் ஆக்சைடு வந்து +2. இங்க ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆவறதுனால இது வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா HgO plus H2O plus 2 electron gives Hg plus 2OH-. இங்க ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் Hg in HgO வந்து +2. இங்க வந்து ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் Hg வந்து 0 because அது வந்து ஃப்ரீ ஸ்டேட்டா இருக்கு. ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகிறதுனால அது வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன். அண்ட் இங்க வந்து அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஆகிறதுனால கூட அது ரிடக்ஷன் ரியாக்ஷன் சொல்லலாம். கடைசியா செல் ரியாக்ஷன், ஓவரால் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன் பிளஸ் ரிடக்ஷன் இன் மெர்க்குரி செல் என்னன்னு பாத்தீங்கன்னா Zn
plus HGO plus ZNO plus Hg. Good. So இதுதான் வந்து primary cells ரெண்டும். Very good. So அப்ப அந்த Lagrangian cell அப்புறம் mercury cell Mercury cell. ரெண்டுமே வந்து primary typeல இருக்கு. Very good. Now introduce பண்ணுங்க. My name is Hari Raghavendran. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா செகண்டரி செல்ல மொத்தம் ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கு. லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி அப்புறம் லித்தியம் அயான் பேட்டரி. ஃபர்ஸ்ட் நம்ம லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி பத்தி பார்த்துருவோம். செகண்டரி செல்ல வந்துட்டு இட் இஸ் ரீசார்ஜபிள். நம்ம சப்போஸ் சார்ஜ் வந்துட்டு தீர்ந்துருச்சுன்னா நம்ம வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியோட ரஃப் இஎம்எஃப் பார்த்தீங்கன்னா 2 வோல்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு செல் ரியாக்ஷன், செல் நோட்டேஷன் பார்க்கலாம். செல் நோட்டேஷன் வரப்போ லெஃப்ட்ல ஆனோட், ரைட்ல கேத்தோடு எழுதுவோம். லெஃப்ட்ல ஆனோட் வந்துட்டு PB இஸ் கன்வெர்டட் டு PB2 பிளஸ் சால்ட் பிரிட்ஜ். இல்ல PB கன்வெர்ட்டட் இல்ல, PB dipped, அதாவது lead electrode dipped in lead electrolyte. இந்த இடத்துல lead electrolyte வந்து lead sulfate, அதாவது அயானிக் ஃபார்ம்ல அதை எழுதியிருக்கோம். ஸோ lead dipped in lead 2+ ion. அதாவது இந்த எலக்ட்ரோட நம்ம என்ன சொல்றோம், மெட்டல் அயான் எலக்ட்ரோட் அப்படின்னு பேரு. புரியுதா? ஸோ PB dipped in PB2+ ion. PB2+ ion, salt bridge PB2+ in the presence of acid dipped in PbO2. Next வந்துட்டு cathode leaves lead plate bearing PbO2. Next anode spongy lead. Next the electrolyte used ஸ்பாஞ்சி லெட் அப்படின்னாக்கா அதோட சர்ஃபேஸ் வந்து போரஸாக இருக்கும். லெட்டுக்கு வந்து போரஸாக இருக்கும். ஸோ இங்கே யூஸ் பண்ணுற ஆனோடு வந்து ஸ்பாஞ்சியாக இருக்கும், போரஸாக அந்த லெட் இருக்கும் இல்லையா? ஓகே. தென் next electrolyte used வந்துட்டு 38% by mass of sulfuric acid with density is equal to 1.2 gram per milliliter. இப்போ அந்த செல் நோட்டேஷன்ல பார்த்தா அப்படின்னா H+ ன்னு கொடுத்துருக்கோம்ல, that represents this sulfuric acid. இப்போ புரியுதா? அந்த சல்ஃபியூரிக் ஆசிட். அதனால தான் இப்போ கார் பேட்டரிலாம் வரப்போ அந்த ஆசிடோட ஸ்ட்ரென்த்தை நம்ம மெஷர் பண்ணிகிட்டே இருப்போம், அதோட லெவல் பார்த்துட்டே இருப்போம், அதோட லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், டிஸ்டில் வாட்டர் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். யூஸ்வலாக டிஸ்டில் வாட்டர் போட்டு அந்த லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா போக போக அந்த வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிடும், ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுதுன்றதுனால கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால என்ன பண்ணுவாங்க, நீயே பார்த்துருக்கலாம், பேட்டரியில் என்ன பண்ணுவாங்க, டிஸ்டில் வாட்டர் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அதோட லெவலை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே டயத்தில் என்ன பண்ணுவாங்க, அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியும் ரொம்ப முக்கியம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படிங்கிறப்போ அதோட டென்சிட்டி ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ 1.2 கிராம் per 1 ml. எம்எல்னா ஒரு எம்எல் எடுத்தால் அதோட வெயிட் வந்து 1.2 கிராம் இருக்கும். இதில் ஏதாவது வேரியேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா உடனே ஃப்ரெஷ் ஆசிட் போடுவாங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜ் பை மாஸ், அது வந்து வெயிட் பர்சன்டேஜாக கொடுத்துருவாங்க. 38% பை மாஸ் அப்படின்னா 100 ml அப்படின்னா அதில் வந்து 38% சல்ஃபூரிக் ஆசிட் இருக்கும். ஸோ இதை தான் அந்த ஆசிடை அப்பப்போ டாப் அப் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும், அந்த ரியாக்ஷன் பார்க்கலாம். PB gives PB2+ plus 2 electron. இங்க வந்துட்டு PB ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0, பட் அது 2 எலக்ட்ரான் லீவ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் 2+ தான் மாறுது. ஸோ 0 is increased to 2+, increase in oxidation number, so oxidation reaction. இப்போ இது வந்து precipitation reaction. எப்படின்னா PB2+ ஓட SO4 2- ion ஆட் பண்ணும்போது PbSO4 வரும், that is precipitate in solid state. பட் இங்க பார்த்தீங்கன்னா இங்கே லெட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2+ தான், இங்கேயும் லெட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2+ தான். ஸோ நோ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். திஸ் இஸ் நாட் அ ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் அ precipitation ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்கும். ஸோ இந்த ரிடக்ஷன்ல பார்த்தீங்கன்னா PbO2 கூட இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட்ல வந்துட்டு 2 எலக்ட்ரான் ஆட் பண்றாங்க. ஆட் பண்றப்ப என்ன ஆகும்னா PbO2 வந்துட்டு Pb2+ ஆக மாறுது. இந்த இடத்துல லெட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துட்டு 4+, அது வந்துட்டு நம்ம இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிடோட 2 எலக்ட்ரான் ஆட் பண்றப்போ 2+ மாறுது. ஸோ டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்ம ரிடக்ஷன் ரியாக்ஷன் பிளஸ் அங்கே வாட்டர் ஃபார்ம் ஆகுது இன் லிக்விட் ஸ்டேட். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த PB2+ வந்துட்டு SO4 2- ion ஆட் பண்றாங்க. அப்படி ஆட் பண்றப்ப என்ன ஆகும்னா நமக்கு லெட் சல்ஃபேட் கிடைக்கும். அதே சேம் இங்கேயும் வந்துட்டு நோ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட், இங்கேயும் 2+, அங்கேயும் 2+. ஸோ இட் இஸ் நாட் அ ரெடாக்ஸ் ரியாக்ஷன், இட் இஸ் அ precipitation ரியாக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றேன், ஓவரால் செல் ரியாக்ஷன், அதாவது இது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், இது கேத்தோட் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றாங்க. ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா PbO2 அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த 4H+ ions ஃப்ரம் த சல்ஃபியூரிக் ஆசிட். அப்புறம் வந்துட்டு இந்த 2 சல்ஃபேட் அயான் அதுவும் இங்கே போடுறாங்க. ஸோ அப்படின்னா நமக்கு வந்துட்டு லெட் சல்ஃபேட் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும், 2 moles ஆஃப் வாட்டர் இன் லிக்விட் ஸ்டேட். இந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் வந்துட்டு கார், பைக், அதனால வந்துட்டு பேட்டரி யூஸ் பண்ணுறோம்.
அது வந்துட்டு லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி தான். நெக்ஸ்ட் வந்துட்டு லித்தியம் அயான் பேட்டரி. லித்தியம் அயான் பேட்டரி ஒரு செகண்டரி பேட்டரி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அதோட செல் நோட்டேஷன் பார்க்கலாம். லித்தியம் டிப்ட் இன் லித்தியம் பிளஸ் எலக்ட்ரோட் சால்ட் பிரிட்ஜ் Li plus bar Li. நெக்ஸ்ட் வந்துட்டு கேத்தோட் வந்துட்டு டிரான்சிஷன் மெட்டல் ஆக்சைடு such as CO2 கோபால்ட் ஆக்சைடு. நெக்ஸ்ட் ஆனோட் வந்து பாத்தீங்கன்னா போரஸ் கிராஃபைட். நெக்ஸ்ட் வந்துட்டு எலக்ட்ரோலைட் யூஸ்ட் வந்து லித்தியம் சால்ட் அண்ட் ஆர்கானிக் சால்ட். அந்த ஸ்பெல்லிங் கொஞ்சம் மாத்திக்கோ. POROUS. ஸோ போரஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்பாஞ்சி லெட்டுங்கிறான், இன்னொரு பக்கம் போரஸ் தான். இது எதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த இப்போ போரஸ் கிராஃபைட் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா தட் இஸ் அந்த எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம படிச்சிருக்கோம், அதாவது ஒரு ரெசிஸ்டிவிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் ஆஃப் த கண்டக்டர் அண்ட் it is inversely proportional to area of cross section of the conductor. இது கண்டக்டரை பொறுத்த ஒரு மெட்டாலிக் கண்டக்டர். ஆனால் அதே எலக்ட்ரோலிட்டிக் செல்லில் அப்ளை பண்ணுறப்போ லென்த் ஆஃப் த கண்டக்டர்ன்றது இங்கே என்னது, ரெண்டு எலக்ட்ரோடுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ், இன்டர் எலக்ட்ரோடிக் டிஸ்டன்ஸ் இந்த கான்செப்ட் வரும், அதாவது ரெசிஸ்டிவிட்டி. அதுக்கப்புறம் தட் இஸ் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்றது என்னன்னு பார்த்தோன்னாக்கா அந்த ரெண்டுத்துக்கு இடையில, ரெண்டு எலக்ட்ரோடுக்கு இடையில வரக்கூடிய அந்த சொல்யூஷன் இருக்குல்ல, அது வந்து இப்போ ஒரு டிஸ்க் டைப்பில் இருந்தது, சர்க்குலர் டிஸ்க்னா சிலிண்டருக்குலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் ஏரியா தான் அந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் மாதிரி வரும். அப்போது இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் ஏரியா. அந்த எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் ஏரியாவை பொடியாக மாற்றினோம்னா சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னாக்கா ரெசிஸ்டிவிட்டி கம்மியாகும். ரெசிஸ்டிவிட்டி கம்மியாச்சுன்னா கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அந்த கான்செப்ட் புரியுதா? அதுக்காக தான் அந்த எலக்ட்ரோடிக்காக பவுடர் மெட்டலர்ஜிக்கெல்லாம் நிறைய பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அதனால தான் அந்த இடத்துல ஸ்பாஞ்சி, பவுடரி, இல்லாட்டினாக்கா இந்த மாதிரி போரஸ், இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வரோம், ஓகேவா? ஸோ தட் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சர்ஃபேஸ் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷனும் ட்ரிகர் பண்ணலாம் அது, ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் பார்க்குறோம். ஆக்சிடேஷனில் வந்துட்டு லித்தியம் ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணி Li ப்ளஸ் தான் மாறுது. இந்த இடத்துல லித்தியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0, ஸோ 0 to +1 மாறுது. இட்ஸ் அன் இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர், ஸோ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிடக்ஷன். இங்கே வந்துட்டு LiCO2 கூட காப்பர் கோபால்ட் ஆக்சைடு, ஸோ அங்கே மாறும்போது என்னன்னா LiCO2 ரெண்டுமே கம்பைன் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஓவரால் செல் ரியாக்ஷன் பார்க்குறோம். அது ஸோ Li + CO2 gives LiCO2. இந்த இதை ஆக்சுவலாக நம்ம இன்னொன்று கூட இன்க்ளூட் பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல Li அப்படிங்கிறது இந்த பக்கம், அதாவது ரிடக்ஷன் கொடுத்துருக்கியா, LiCO2 கோபால்ட்டோட கம்பைன் ஆகுது. கோபால்ட்டோட கம்பைன் ஆகிட்டு என்ன வருது, கோபால்ட் ஆக்சைடு, ஓகே. அதுக்கப்புறம் லித்தியம். இது ஃபைனல் செல் ரியாக்ஷன் எழுதிருக்கியா? ஓகே, ப்ரொசீட். ஸோ ஃபைனல் செல் ரியாக்ஷன் இதுதான். Li + கோபால்ட் ஆக்சைடு gives LiCO2. ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ். இப்போ இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன் இருக்குல்ல, ஆக்சிடேஷனில் ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் இல்லையா, Li becomes Li plus E. ரிடக்ஷனில் யூ ஹேவ் டு இன்க்ளூட் த எலக்ட்ரான், ஏன்னா எலக்ட்ரானேஷன் இஸ் ரிடக்ஷன். ஸோ நவ் வி ஆர் கரெக்டட் த ஈக்குவேஷன். ஸோ அப்போ Li plus E இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் CO2 அது ஜென்ரலாக வரும். வரப்போ என்ன ஆயிடுதுனாக்கா இங்கே ரெண்டு ஃபியூஸ் ஆகிடுது. அப்போ LiCO2 அப்படின்ற மாதிரி ஒன்று வந்துடும், ஓகேவா? ரைட். அடுத்தது வந்துட்டு இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் லைக் ஃபோன், லேப்டாப் அதெல்லாம் யூஸ் பண்ணுற பேட்டரி பார்த்தீங்கன்னா லித்தியம் அயான் பேட்டரி தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்னா என்னென்னலாம்? அதான் சார், லேப்டாப், மொபைல் எல்லாம். ஸோ அந்த லித்தியம் அயான் பேட்டரி அதில் எஃபெக்டிவாக யூஸ் ஆகுது, ஓகேவா? ரைட், வெரி குட். இப்போ ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாக்கா கேட்கலாம் அவங்கள. எனி கொஷின்ஸ்? If there is any question or doubt, or if you want to interact, you can ask me. Okay, இப்போ நான் இந்த இதுக்கு வரேன். லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. ஹரி, லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில் வந்து 2 வோல்ட்னு போட்டிருக்கோம். இதில் வந்து ஒரு செட் ஆஃப் 6 பேட்டரி போட்டாக்கா என்ன ஆகும்? 6 × 12 வோல்ட்டாக மாறும். வெரி குட். ஸோ அப்போ அந்த 12 வோல்ட்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ வோல்ட் வேணுமோ அவ்வளோக்கு பேட்டரி. அதே மாதிரி தான் இங்கேயும் பிரைமரி லக்லாஞ்சியல் செல் இருக்குல்ல, அந்த லக்லாஞ்ச் செல்லில் நம்ம என்ன பண்ணுறோம்,
1.5 வோல்ட் 1.5 வோல்ட்டை நம்ம பேட்டரியில் யூஸ் பண்ணுறோம், சில இடத்துல 2 யூஸ் பண்ணுறோம். அப்போ 3 வோல்ட்டு தேவைன்னா 2 பேட்டரி யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 4 வோல்ட்டு தேவை, ஐ மீன் 6 வோல்ட்டு, இதுலேயே வந்து ஒரு 6 வோல்ட்டு வேணும்னா 4 பேட்டரி யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதே தான் இந்த இடத்துல. இப்போது இந்த இடத்துல மெர்க்குரி செல்லுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதில் Hg2+ன்னு சொல்கிறோம். அதை ஹைலைட் பண்ணு. Hg2+. இந்த Hg2+க்கு அது மெர்க்குரஸ் அயானா மெர்க்குரிக் அயானா? எனிவன்? மெர்க்குரிக் அயான் சார். எஸ், மெர்க்குரிக் அயான். அப்போ மெர்க்குரஸ் அயான்றது எப்படி இருக்கும்? HgO இருக்குமா சார்? Hg+ன்னு இருக்கும். ஆனால் இது இஸ் அ டைமர், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். மெர்க்குரஸ் அயான் வந்து எப்போதும் எப்படி இருக்கும்னாக்கா 2 ஜாயின் ஆகிருக்கும். அப்போ அது போடுறப்ப எப்படி போடணும்? Hg2+, Hg2 அப்படின்னு வரும். அது எழுதி சைடில் வேணால் சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குல்ல, அங்கே எழுது, அங்கே அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்க. போதும். இந்த இடத்துல Hg2 கீழே 2 மேலே 2+. இது பேர் மெர்க்குரஸ் அயான்னு பேர். நீ வேணால் கேட்கலாம், ஏன் சார் கீழே 2 மேலே 2னா கேன்சல் பண்ணிட்டு வெறுமனே Hg+ன்னு போட வேண்டியதானே? அது மாதிரி இருக்காது. இட்ஸ் அ டைமர் அயான். அது என்ன பண்ணோம்? Hg+ம் Hg+ம் ஒன்றா சேர்ந்து தான் இருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? Hg2+. அப்போ Hg2+ன்னு எழுதுனா மெர்க்குரஸ் அயான், Hg2+ அப்படின்னு போட்டால் மெர்க்குரிக் அயான் அப்படின்னு பேர். ஸோ அதனால தான் அந்த கொஸ்டின் நான் அந்த இடத்துல கேட்டேன். புரியுதா? அதை அழைச்சிடலாம், அந்த பாட்டை அழைச்சி. சரியா? ஓகே, ரைட். இப்போ கிராஃபைட் நம்ம சொல்கிறோம், HgO வித் கிராஃபைட்னு சொல்கிறோம். இந்த HgO வித் கிராஃபைட்னா, கிராஃபைட் எதோட அலோட்ரோபிக் ஃபார்ம்? கார்பனோட அலோட்ரோபிக் ஃபார்ம். அது ஏன் அது பர்டிகுலராக கார்பன் வெறுமனை யூஸ் பண்ணக்கூடாதா? கார்பன் வந்து ஆக்சுவலாக அது வந்து கிராஃபைட்டு தான் கண்டக்டர். புரியுதா? கிராஃபைட் வந்து வெரி குட் கண்டக்டர். ஏன் ஃபார் இன்ஸ்டன்ஸ் அதுவே டைமண்டாக இருந்ததுன்னு வச்சுக்க, தட் இஸ் நாட் அ கண்டக்டர். Diamond is not a conductor, it is insulator. Do you know why? Anyone? Sir, graphite valency perfect ஆ இருக்கும். So ions இருக்கு. ரெண்டுத்துலயுமே வேலன்ஸ் ஒண்ணு தான். graphiteல rough electrons produce ஆகும் சார், low conductivity. ஏன் காரணம் என்ன? Free electrons. Anyone? Graphite வந்து கண்டக்ட் பண்ணுது, diamond வந்து கண்டக்ட் பண்ணல, இன்சுலேட்டர். Why? Because of its structure. So diamondல வந்து tetrahedral cage like structure-ஆ இருக்கும். whereas graphiteல வந்து எப்படி இருக்குனாக்கா பிளேனாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல அந்த பிளேன்ஸில் வரப்போ அழகாக அந்த இடத்துல ஈஸியாக எலக்ட்ரான்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். ஓகேவா? அதுதான் அந்த இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் தான் சொல்லுவோம். அதுக்கடுத்தது அமால்கம்ன்ற பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதில் அமால்கம் அப்படிங்கிறது ஒரு மெட்டல் மெர்க்குரியோடு சேர்ந்தால் அதோட அமால்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்புறம் இந்த இடத்துல தட் இஸ் HgO எல்லாம் போட்டிருக்கேன். ரைட், இது பர்ஃபெக்டாக வந்துருக்கு. ஸோ மெர்க்குரி செல், இங்கே லெட் ஸ்டோரேஜ், lead bearing lead oxide. Okay, right, very good. So you are done very well. And உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கேட்கலாம். Any doubt for you? Doubt இல்லை சார். No doubt. சார், எனக்கு ஒரு டவுட் சார், பட் சொல்லு. ஐ நாட் ஷூர். என்னன்னா வந்து இங்க வந்து H2 வந்து H2O-வா மாறுதுல சார். So it's an oxidation reaction தானே? எங்க H2 வந்து H2O-வா மாறும்போது. ஆமா. So then that must be a redox reaction தானே சார்? Why? ஆமா, கேத்தோட்ல ரிடக்ஸ் தானே அது. ஆனா அது ரிடக்ஷன்ல எழுதிருக்குங்க சார். அது ரிடக்ஷன்ல தான் எழுதி இருக்கும் பாரு. ஆனா ரெண்டுமே நடக்குது சார், சைமல்டேனியஸா ரிடக்ஷனும் நடக்குது. H2 இருக்கா? அது 0வா? 0 becomes +ன்னு வருதா? H2 வருதா? இங்கே டாமினண்ட்டாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, அந்த அது வந்து H2 அப்படிங்கிறது வாட்டர் ஃபார்மேஷனுக்கு வருது. பட் டாமினண்ட்டாக இருக்கிற ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா Mn+4 தான். ஸோ Mn+4 ஆக்சுவலாக நம்ம அந்த ரியாக்ஷனை பேஸ் பண்ணி ரிடக்ஷன் போடல, அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ள ரியாக்ஷன், அதுக்கு அபோவாக இருக்கிற ரியாக்ஷன், இது கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரியாக்ஷனை பேஸ் பண்ணி தான் அந்த ரிடக்ஷன் போட்டுருக்கோம். புரியுதா? ஸோ மெயினான ரிடக்ஷன் அந்த ஃபஸ்ட்டு கொடுத்த ரியாக்ஷன் தான். செகண்ட் வந்து காம்பினேஷன், அது வந்து ரிடாக்ஸாகவும் இருக்கலாம், ப்ரெசிபிடேஷனாக இருக்கலாம். இப்போ இந்த கேஸில் அது ரிடாக்ஸாகவே வந்துருச்சு. இப்போ புரியுதா? வேற இந்த கேஸில் அது எப்படி வந்திருக்கு? ப்ரெசிபிடேஷனாக வந்துருச்சு. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் அதில் வந்து நம்ம என்ன அந்த லெட் ஃப்ரீ அயான்ஸாக இருக்க முடியாது இல்லையா?
அதனால சல்ஃபேட்டோட சேர்ந்து லெட் சல்ஃபேட்னு வந்துடுது. அதே மாதிரி இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜன் MnO2 சேர்ந்து Mn2O3ன்னு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்சிஜன் அதை யூஸ் பண்ணிருக்கு. புரியுதா? ஸோ அதுதான் இங்கே நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம மெயினான ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் தான் எடுத்துக்கிறோம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். செகண்ட் வந்து ஒரு பை ப்ராடக்ட். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் வந்து எலக்ட்ரோலைட்டில் ரியாக்ஷன் வரலாம், எலக்ட்ரோடு மேலே ரியாக்ஷன் வரலாம் இல்லையா? ஸோ எலக்ட்ரோடிக் ரியாக்ஷன்னா எலக்ட்ரோட் சர்ஃபஸில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன். சில ரியாக்ஷன் என்ன ஆகும், எலக்ட்ரோலைட்டில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் இருக்கும். நான் சொல்ல பாயிண்ட் சொல்கிறேன். அதனால தான் அந்த ஸ்டடீஸை எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியை எப்படியெல்லாம் சொல்லலாம்னாக்கா, த ஸ்டடி ஆஃப் ரியாக்ஷன்ஸ் டேக்கிங் பிளேஸ் ஆன் த எலக்ட்ரோட் இருக்குல்ல, அது எலக்ட்ரோடிக்ஸ். த ஸ்டடி ஆஃப் ஆர் த கெமிஸ்ட்ரி ஆஃப் என்னது ரியாக்ஷன்ஸ் டேக்கிங் பிளேஸ் இன் த பல்க் ஆஃப் த சொல்யூஷன், தட் இஸ் இன் எலக்ட்ரோலைட், அது பேர் எலக்ட்ரோலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால மேஜராக கிளாஸிஃபை பண்ணால் இது ரெண்டாக கூட எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒரு ரியாக்ஷன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கேரிட் அவுட் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த எலக்ட்ரோட், இன்னொன்று என்ன த பல்க் ஆஃப் த சொல்யூஷன். சர்ஃபேஸ் ஆஃப் த எலக்ட்ரோடில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குற அந்த ஸ்டடீஸ் என்ன சொல்லலாம், எலக்ட்ரோடிக்ஸ். எலக்ட்ரோலைட்டில் நடக்கக்கூடியது எலக்ட்ரோலிட்டிக்ஸ். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே ரூல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப பார்த்தோம்னா எல்லாமே வந்து தட் இஸ் ஒரு இதை தான் பார்த்துருக்கோம். அதாவது நம்ம ஓவராலாக நம்ம சொல்கிறதா இருந்தால் கெமிஸ்ட்ரியிலேயே எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் ரெண்டு பெரிய பிரான்ச் பார்த்தோம். ஒன்று வந்து பேட்டரின்றது ஒரு ரிசோர்ஸ் ஆஃப் எனர்ஜி தான், சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அப்போது நம்ம இதில் என்ன கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு செட்டு, அது என்னது, அதுதான் எலக்ட்ரோலிட்டிக் செல். கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது, அதுதான் நம்ம பேட்டரியாக ரிசோர்ஸாக மாறுது. நான் சொல்ல போகிறது அதை தான் நம்ம கேல்வானிக் செல் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஆரம்பத்தில் அதை பற்றி பேசுவேன். புரியுதா? ஸோ இது வந்து என்ன, பேட்டரி ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறதுனால இந்த 4 விதமான இதுவும் பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் செஷனில் வில் பி டிஸ்கஸிங் அபவுட் ஃபியூயல் செல். இந்த ஃபியூயல் செல்லை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகேயா? Okay, so thank you very much for your wonderful presentation. Let us give a big hand for both these guys. Okay? Thank you. Thank you, sir.